தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை தீர்க்க அண்ணாமலை வந்து சவுக்கால் அடிச்சுக்கிறார். பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, ஆசிரியர் துறை, பேராசிரியர் துறை, தூய்மை பணியாளர்கள் என்று கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க. அவங்க பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி திமுக சொல்லிச்சு, பண்ணலன்னு அதுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா இது எதற்கும் வராத, இதை எதை பற்றியும் கேள்வி கேட்காத அண்ணாமலை தமிழ்நாட்டோட எந்த பிரச்சனை தீர்க்க போறார்? உண்மையா சொல்லப்போனா நாங்க தான் சவுக்கால் அடிக்கணும். அண்ணாமலையை பண்ற வேலைக்கு எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை மோடி அரசிடமிருந்து வாங்கி தராததுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் அண்ணாமலை சவுக்கால் அடிச்சிருக்கணும். நீங்க தான் ஏன் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதி? நீங்க தானே மோடி சர்க்காருக்கு பிரதிநிதி. மோடி சர்க்கார் தர வேண்டிய அந்த 1 லட்சம் கோடி ரூபாய் இது பேரிடர் நிதி எங்களுக்கு வரல, எங்களுக்கு வேணா கல்வி நிதி வரல, மருத்துவ கட்டமைப்பு நிதி எல்லாம் வரல. இதுக்கெல்லாம் உண்மையா தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாமலை சவுக்கால் அடிக்கணும். அப்ப இதெல்லாம் மடைமாற்றக்கூடிய நாடகத்தை நிறுத்திவிட்டு ஆக்கப்பூர்வ அரசியல் பண்ண சொல்லுங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தினார் அமித்ஷா. இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை பேசினாரா? வருத்தம் தெரிவிச்சாரா? இன்னைக்கு வரைக்கும் வருத்தம் தெரிவிச்சாரா? அண்ணல் அம்பேத்கர் யார்? ஆக பெரும் தமிழ் தலைவர், உலகளாவிய அளவில் புகழ்பெற்ற ஒரு சிந்தனையாளர். அவர் உருவாக்கி கொடுத்த அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இந்தியாவினுடைய அனைத்து கட்டமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கு, இயங்குகிறது. அவரை வந்து கொச்சைப்படுத்திருக்கிறார் உள்துறை அமைச்சர். அதை பற்றி என்னைக்கா வருத்தம் தெரிவிச்சாரா பாஜக அண்ணாமலை? அதுக்கு யாரு சவுக்கால் அடிக்கிறது சொல்லுங்க? யார் அடிக்கிறது? அண்ணாமலை அடிக்கணும்ல. அப்ப சவுக்கால் அடிக்கணுங்கிற பட்டியல் பெருசா இருக்கு. எங்களுக்கு அடி வாங்குறது பிஜேபி காரங்க தயாரா இருக்கணும். தயாரா இருப்பீங்களா? நீங்க பண்ணதுனால தமிழ்நாடு இவ்வளவு நெருக்கடி சந்தித்து இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் மடைமாற்றுகின்ற சவுக்கால் அடிச்சுக்கிறாங்கிற இது போன்ற மூடத்தனத்தை செருப்பு போடாமல் நடத்துறேங்கிறதுக்கு இதையெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். தயவு செய்து அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி பங்கு பேசும்பொழுது கொச்சையான வார்த்தை பேசுறாரு. பேசினா நீ கேட்டிருப்பீங்க இல்லையா? அது தரல, இது தரல அப்படின்னு வார்த்தையை விடுறாரு. ஒரு தலைவருடைய பண்பா அது. தரலன்னா கேள்வி கேட்கதான் செய்வாங்க. எங்கிட்ட வரி வாங்குறீங்கல்ல, எல்லாத்துக்கும் வரி வாங்குறீங்கல்ல, திருப்பி தரல கேள்வி கேட்காம என்ன பண்ணுவாங்க? திமுக கேட்குதா அதிமுக கேட்குதுல, நாங்க கேட்கறோம், அதுக்கு பதில் சொல்லுங்க அண்ணாமலைய. அவர் திமுக தான் திட்டுவாரு, அதிமுக தான் கண்டுக்க மாட்டாரு. ரைட்டு, அது அவருக்கு கட்சிக்கான சண்டை. பொதுமக்கள் இயக்கங்கள், சமூக இயக்கங்கள், மக்கள் இயக்கம் நாங்க கேட்கிறோம், எங்களுக்கான பண பங்கீடு ஏன் தரல? அப்ப வரி மட்டும் ஏன் ஏறிட்டு இருக்குது? வடக்கு எல்லா திட்டங்களும் வடக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்கல்ல, எல்லா திட்டங்களும் வடக்குக்காரனுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க, குஜராத்காரன் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. எதுக்கு அயோத்தியிலே தோத்து போடுது பிஜேபி? அங்க இந்த கோயில் கட்டுறதுல இருந்து எல்லா கான்ட்ராக்ட் குஜராத்காரனுக்கு கொடுத்தேன்னு சொல்லலாம். யூபி காரனே அவனுக்கு ஓட்டு போடல. ஏன் யூபி காரன் ஓட்டு போடல? இந்த தேர்தல் 2024 தேர்தலில் பாஜக உத்தரப்பிரதேசம் ஏன் தோத்துது? பெரிய அளவுக்கு தோத்ததுக்கான காரணம் என்னன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அதுவும் குஜராத்காரனுக்கு. இப்ப தமிழ்நாடு இருக்க ப்ராஜெக்ட்லாம் ஹரியானா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துக்கு நகர்த்துவாங்க. அங்க இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் யார் காரணம்? குஜராத்காரனை கொடுத்துருவாங்க. அப்ப இத்தனை சரிவுகளை, இத்தனை நெருக்கடிகளை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் அண்ணாமலை பதில் சொல்ற. நீங்க ஊடக தோழர்கள் தயவு செய்து இதற்கு பதில் சொல்லுங்க. இந்த விஷயங்கள்லாம் பதில் சொல்லுங்க. திமுக அரசு மாஞ்சோலை மக்களுக்கான போதுமான நட்டஈடை வாங்கி தரல, இந்த பிரிட்டானியா நிறுவனத்திலிருந்து வாங்கி தரல, அதை நான் குற்றம் சாட்டுறோம். பிரிட்டானியா நிறுவனம் பிஜேபிக்கு தான் அதிகமான ஃபண்டு கொடுத்துருக்குது. நூஸ்லி வாடியா அங்கதான் கொடுத்துருக்கிறார். முகமது ஜின்னாவோட பேரன் பிஜேபிக்கு நெருக்கமானவர் தானே, அவர்கிட்ட சொல்லி வாங்கி தரலாம்ல. ஏன் அண்ணாமலை பண்ணல? அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? அந்த மக்கள் பட்டியல் சமூக மக்கள்ங்கிறதுக்காகவா? நீங்க அண்ணல் அம்பேத்கரையும் இழிவுபடுத்துவீங்க, இங்க போராடுகின்ற மக்களையும் இழிவுபடுத்துவீங்க, எல்லாத்தையும் மடமாத்துவீங்க. இப்படின்னு பார்த்துக்கிட்டே எவ்வளவு நாள் தான் இதுல இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய இயக்குனர்கள், புகழ்பெற்ற இயக்குனர்கள், படைப்பாளிகள், அவங்கள பார்த்து மிரட்டுறது. நீங்க இவரை கைது பண்ணுங்க, இந்த மிரட்டல்களாம் நாங்க பயந்துட்டு இருக்க மாட்டோம். அதே மாதிரி நாங்கள் ஆயுதங்களை தூக்க வேணாம், அமைதிப்படுத்திருக்கேங்கிற இந்த மிரட்டல் உருட்டல் வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் வச்சுக்க வேணாம். அண்ணாமலை அரசியல் பேசுங்க, அரசியல் பதில் பேசுறோம். ஆனா அந்த ஆயுதத்தை தூக்குறத தடுத்து வச்சிருக்காங்கன்னா பேச வேணாம். தமிழனுக்கு வேற வரலாறுலாம் இருக்குது, அதுக்கெல்லாம் பயந்து நாங்கள் எல்லாம் இங்கே உட்காரல. அதனால இந்த மிரட்டுறது ஒரு பெரிய ஒரு ரவுடி மாதிரி நடந்துக்கிறது, இதை வந்து அரசியலை வைக்காதீங்க. ஆக்கப்பூர்வமான அரசியலை செஞ்சா எல்லாரும் வரவேற்போம். அப்படின்னா இது வரைக்கும் அவர் செய்யல. இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து சொல்லுகின்றோம். இதற்கு மேல அண்ணாமலை, அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் வன்முறையைத்தான் தங்களது அரசியலாக முன்வைப்பார்கள் என்றால் அதற்கு எதிராக அனைத்து ஜனநாயக அமைப்பில் ஒன்று திரட்டி நாங்கள் இவர்களை தனிமைப்படுத்தி, அந்நியப்படுத்தி வெளியேற்ற வேண்டிய அரசியலுக்கு நாங்கள் செல்ல வேண்டியிருக்கோம். அதனால அண்ணாமலைக்கு சொல்லிக்கிறோம், சவுக்கடி அடிக்கிற நாங்கள் தயாரா இருக்கிறோம். 2024 தேர்தல், 21 தேர்தல், 2019 தேர்தல் வரிசை சவுக்கால் அடிச்சு மக்கள் விரட்டி இருக்கிறாங்க. மக்கள் தான் சவுக்கால் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு கவுன்சில் தேர்தலில் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு மக்கள் சவுக்கால் அடிச்சு வெளியேற்றப்பட்ட கட்சி பாஜக கட்சி. அதனால இந்த நாடகங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு
இந்த வன்முறை அரசியலை இதோட முடிவு கட்டுறது அண்ணாமலைக்கு நல்லதுங்கிறத நாங்கள் சொல்ல வரோம். இப்போ தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய வரலாறை பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து அல்லது சமூக பிரச்சனைகள் தொகுத்து நல்ல படங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. தமிழ் சினிமாவுடைய பொற்காலம் என்று கூட நம்ம சொல்லலாம். தமிழ் இயக்குநர்கள் உலகத்தரம் வாய்ந்த இந்தியாவிலேயே மிகச்சிறந்த படைப்புகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வணிக ரீதியாக மட்டுமல்லாமல் தமிழ் சமூகத்திலே இருக்கக்கூடிய தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை குறித்து அல்லது தமிழர்களுடைய வரலாறுகள் குறித்தெல்லாம் ஆகச்சிறந்த திரைப்படங்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய மிகவும் ஒரு ஆரோக்கியமான நம்பிக்கை அளிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த வகையிலே தற்பொழுது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் தேசிய விருது பெற்றவர், பல்வேறு குறிப்பிடத்தகுந்த திரைப்படங்களை இயக்கியவர், பாலுமகேந்திராவினுடைய மாணவர். அவர் இயக்கி வெளிவந்திருக்கக்கூடிய விடுதலை என்கின்ற திரைப்படம் அது 2 திரைப்பட பகுதிகளாக வெளிவந்து 2வது பகுதியாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது தமிழ்நாட்டினுடைய கடந்த கால வரலாறை மிகச் சிறப்பாக நுணுக்கமாக எடுத்துரைக்கிறது. கலை படைப்பின் தரத்தின் வகையிலும் பார்த்தோம் என்றாலும் அது உலகத்தரம் வாய்ந்த ஒரு படைப்பாக அந்த படைப்பு உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழலே கடுமையான தணிக்கை அல்லது சென்சார் இருக்கக்கூடிய சூழல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் வரலாறுகளையும் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி போன்ற பொய்யான தகவலின் அடிப்படையில் கட்டப்பட்ட திரைப்படங்களை எல்லாம் ஒரு பிரதமரே பரப்பக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாட்டில் இருந்த மாற்றங்களை குறித்து தமிழ்நாட்டினுடைய கடந்த கால வரலாறுகளில் தங்களை ஈகியராகவே தியாகியாக கொடுத்து இந்த மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்தவர்களை பற்றியான அதை தழுவிய ஒரு திரைப்படத்தை வெற்றிமாறன் அவர் எடுத்திருக்கிறார். இது தமிழ்நாடே கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம், தமிழர்கள் கொண்டாட வேண்டிய திரைப்படம். தமிழர்கள் பெருமையுடன் இந்த படத்தை முன்னுக்கு எடுத்து செல்ல வேண்டிய வகையிலே ஒரு சிறப்பான திரைப்படம். கேரளா ஸ்டோரி அல்லது காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற படங்களை எல்லாம் பிரதமரே நேரடியாக நின்று அதெல்லாம் இத்தனைக்கும் உண்மையான தகவல் அடிப்படையில் இல்லை, அவெல்லாம் பொய்யான தகவல்ன்ற பொழுது பிரதமரே நின்று அதை ப்ரொமோட் பண்றாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது. இதில் முன்னின்று அதை முன்னகர்த்தக்கூடிய பெருமளவில் ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடியது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. தமிழக முதல்வர் இது குறித்து பேசியிருக்க வேண்டும். அவர் இதுவரைக்கும் அதெல்லாம் பேசலை. அப்படியான ஒரு சூழல்ல ஒரு சில நாட்களுக்கு முன்பு வலதுசாரி அமைப்புகள், மதவாத அமைப்புகள் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பும் செய்தி வெளியிடுறதும் என்ன செய்யறாங்கன்னா, திரு வெற்றிமாறன் அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாங்க. அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? ஒரு காரணமும் இல்லை. ஆனால் ஒரு மிரட்டுகின்ற ஒரு தோரணை, படைப்பாளிகளினுடைய கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதலாக இந்த பணியை இங்கே ஆரம்பித்திருக்கிறாங்க. இந்த போக்கு மிக மிக ஆபத்தானதாக நாங்கள் பார்க்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளியை இவ்வாறாக ஒரு எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் மிரட்டுவது அல்லது அந்த படைப்பை கொச்சைப்படுத்துவது, இழிவுபடுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அப்படியான ஒரு பண்பாடு என்பது தமிழ்நாட்டுக்கு இதுவரை கிடையாது. தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மிரட்டுகின்ற ஒரு அரசியலை முன்னகர்த்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவை கருத்து சுதந்திரம், படைப்பு சுதந்திரம், தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய வரலாறை பற்றி பேசிய ஒரு திரைப்படத்துக்கு இப்படியா நெருக்கடி வருவது குறித்து தமிழ் திரையுலகம் அமைதி காப்பது என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. தமிழ்நாட்டிலே தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய மிக கவனத்திற்குரியவர்கள் இது குறித்து பேசியிருக்க வேண்டும். படத்தை முதல்ல ஆதரிச்சிருக்கணும். இந்த படத்தை பற்றி அனைவரும் பார்க்க வேண்டும், அனைவரும் இது குறித்தான ஒரு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற குரலை அவர் எழுப்பியிருக்க வேண்டும். ஆனால் அப்படிலாம் இல்லாம இன்னைக்கு திரு வெற்றிமாறன் அவர்களை தனிமைப்படுத்துவது போன்ற ஒரு போக்கு இருப்பதாக நாங்கள் கவலைப்படுகின்றோம். தலை சிறந்த ஒளிப்பதிவாளர் பி.சி. ஸ்ரீராம் அவர்கள் இது போன்ற வலதுசாரி அமைப்புகளினுடைய மிரட்டலை கண்டித்து அவர் வெளிப்படையாகவே ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்கிறார். மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். இந்த கருத்து சுதந்திரம், தமிழ்நாட்டினுடைய வரலாறுலாம் படிங்கன்னு அவர் பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட குரல்கள் பல இடங்களிலிருந்து வந்திருக்கணும். நாங்களும் ஒரு சில நாட்களாக காத்திருந்தோம், இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு குரல் வரும் என்று பார்த்திருந்தோம். அப்படியான ஒன்று வரவில்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நாங்கள் வெற்றிமாறன் அவர்களுடைய இந்த படைப்பிற்கும் அவருடைய கருத்து சுதந்திரத்துக்கும் படைப்பு உரிமைக்குமான பாதுகாப்பினை தமிழ் சமூகம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை அனைவரின் முன்னாக நாங்கள் முன்வைக்கிறோம்.
இருங்க நான் சொல்லிடுறோம். இப்படிப்பட்ட ஒரு இது போன்ற ஒரு கொச்சைத்தனமான ஒரு மிரட்டலை வெற்றிமாறன் மீது வைக்கின்ற இந்து மகா சபை என்கின்ற அமைப்பு, இந்த இந்து மகா சபை தமிழ்நாட்டில் பெரிய அமைப்பெல்லாம் கிடையாது. ஆனால் இந்து மகா சபை யார் என்றால் காந்தியடிகளை படுகொலை செய்த கோட்சேவினுடைய அமைப்பு தான் இந்து மகா சபை. இந்த இந்து மகா சபை தான் இந்தியாவை முதலிலே 2 நாடுகளாக உடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவர்கள். இந்தியாவிலே முதலாக இந்த நாட்டை 2ஆக உடைக்க வேண்டும், இந்தியா பாகிஸ்தானாக 2ஆக பிரிக்க வேண்டும் என்ற முதல் கோரிக்கையை 1924-25 எழுப்பியவர்கள் இந்து மகா சபை, முஸ்லீம் லீக் அல்ல. இந்த இந்து மகா சபை தான் சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏவை இந்திய தேசிய படையை திரட்டி கொண்டு வரும் பொழுது இங்கிலாந்து அரசால் இந்தியாவை காப்பாற்ற முடியாத நிலை, ராணுவ வீரர்கள் இல்லாத நிலை, போதுமான ராணுவ வீரர்கள் இங்கே கிடையாது. இங்கிலாந்து அரசு, ஆங்கிலேய அரசு சிங்கப்பூரில் தோல்வி அடைகிறது, மலேசியாவில் தோல்வி அடைகிறது, பிலிப்பைன்ஸில் தோல்வி அடையக்கூடிய நிலையில இந்தியாவை பிடிச்சிருவாங்கன்ற ஒரு சூழல்ல இந்த இந்து மகா சபையினுடைய தலைவராக இருந்த வீர சாவர்கர் என்று அவர்கள் சொல்கிறார்களே, அவர்தான் 10 லட்சம் பேரை இந்தியா முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணி ஆட்களை திரட்டி ஆங்கிலேய படைகளை சேர்த்து சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக படை திரட்டிய அமைப்பு இந்து மகா சபை. இது நான் வெறும் போற போக்கிலெல்லாம் சொல்லலை. வார் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. பொதுவாக போர் நடத்தும் பொழுது வார் கவுன்சில்னு உருவாக்குவாங்க, முக்கியமான அதிகாரிகள் சேர்ந்து போரை எப்படி நடத்துவது என்று. அப்படி அன்றைக்கு உருவாக்கிய ஆங்கிலேய அரசினுடைய வார் கவுன்சிலில் பங்கு பெற்ற அமைப்பு இந்து மகா சபை. யாருக்கு எதிராக? சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக படை எப்படி நடத்துவது, சண்டை எப்படி போடுவது என்பதற்கான அந்த திட்டக்குழுவிலே யுத்தத்தை பற்றியான யுக்திகளை வகுக்கக்கூடிய வெள்ளையர்களினுடைய குழுவிலே பங்கெடுத்தவர்கள் இந்து மகா சபையினர். அப்படிப்பட்ட அமைப்பினர் வந்தெல்லாம் இங்கே வெற்றிமாறனை போன்றவர்களை இங்கே தமிழ்நாட்டினுடைய படைப்பு சுதந்திரத்தின் மீது ஒரு தாக்குதலை நடத்துவது. அதில் அவர் பேசின பேட்டியை பார்த்தா முழுவதும் தகவல் பிழைகளோட நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சமூக விரோத கும்பல்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய படைப்பாளிகளை நோக்கி குரல் எழுப்புவார் என்றால் அந்த படைப்பாளிகளுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் என்பதை சொல்லுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். முதல் விஷயம் அதுதான். இதுதான் எங்களுடைய இந்த சமயத்தில் தமிழ்நாட்டிற்கு அனைத்து அரசியல் சமூக பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த விஷயங்களை கண்டிக்க முன் வர வேண்டும். அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் வெளிப்படையாகவே ட்விட்டர்ல இந்த மாதிரி பதிவு செய்திருப்பது என்பதை கண்டிக்க வேணும். தொடர்ச்சியாக அவங்க ஆக்கப்பூர்வமான எந்த வேலையும் செய்யறது இல்லை, ஆக்கப்பூர்வமான கோரிக்கை எதுவும் வைக்கிறது இல்லை. ஆனால் இது போன்ற ஒரு வன்முறையான விஷயங்களை தொடர்ச்சியாக பதிவு செய்யறது மூலமாகவே தங்கள் கவனத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்ப இந்த போக்கு ஒரு சமயத்தில் கட்டுப்படுத்தணும். ஏன்னா நாங்கள் இதே இடத்துல கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அர்ஜுன் சம்பத் ஸ்கெட்ச் போட்டு இவங்களெல்லாம் கொலை பண்ணணும்னு ட்வீட் போட்டிருக்காரு. இன்னும் அந்த ட்வீட்டர்லாம் இருக்குது. யாரு? தமிழ்நாட்டில் சமூக செயல்பாடுகளை இருக்கக்கூடியவர்களை நான் ஸ்கெட்ச் போட்டு தர்றோம், நீங்க எப்படி கனடாவில் கொண்டீங்களோ அந்த மாதிரி கொலை பண்ணுங்க அப்படின்னு இன்னும் ட்விட்டர்ல இருக்குது. அதை பற்றி கண்டிச்சு நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருந்தோம். இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படலை. அப்ப இது போன்ற ஒரு சமூக விரோத போக்குகள் தீவிரமாகிக்கிட்டே வருது. அண்ணாமலை என்ன பேசுறாரு? கோயம்புத்தூர்ல பாஜக தொண்டர்களை ஆயுதம் தூக்க வேண்டாம் என்று நான் தடுத்து வைத்திருக்கிறேன். இங்க தமிழ்நாட்டில் ஆயுதம் தூக்குற அளவுக்கு என்ன நடக்குது? போர் நடக்குதா? அப்படி ஏதாவது இங்க மோசமான சூழல் இருக்கிறதா? அல்லது அவருடைய தொண்டர்களுக்கு ஏதாவது நெருக்கடி வந்திருக்கிறதா? நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவராவது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எத்தனையோ கட்சிகள் இருக்கக்கூடிய யாராவது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களா? இப்படிப்பட்ட வன்முறையை தூண்டுகின்ற வகையில் நான் அடக்கி வைத்திருக்கிறேன்னா மற்ற கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் செய்ய தெரியாதா? அப்ப இந்த வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு போக்கு நடந்துகிட்டே இருக்குதுங்க. அதை கவனத்துக்கு கொண்டு வர நினைக்கிறோம். இப்ப நீங்க அரசியலா கேள்வி கேளுங்க, அரசியலை விமர்சிங்க, அதில் தவறு கிடையாது. அது செய்யணும், அதான் அரசியல். என்ன தவறு இருக்கோ அதை சுட்டி காட்டணும், ஆதாரப்பூர்வமாக எடுத்து சொல்லணும், விமர்சிக்கணும். அதுக்கு எதிராக மக்களிடத்துல இது போன்ற தவறுகளை தடுக்க வேண்டும் என்று மக்களிடத்துல கோரிக்கை வைக்கணும். அது நியாயம். ஆயுதங்களெல்லாம் எடுக்க நான் சொல்றேன் தடுத்து வச்சிருக்கிறாங்க, ஜெயிலுக்கு போற தயாரா இருங்க. அப்படி என்ன இங்க தவறு நடந்திருக்கிறது? அப்படி என்ன இங்க மோசமான சூழல் இருக்கிறது? அப்ப இந்த மாதிரியான வன்முறையை தூண்டுறது இருக்குல்ல, சாதாரண ஒரு பாஜக தொண்டனுக்கு என்ன தோணும்? என்ன சொல்ல வர்றாங்க? அப்ப இந்த அரசியல் வன்முறை என்பது ஒரு பண்பாடாகவே தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. அப்ப அர்ஜுன் சம்பத் அங்க ஸ்கெட்ச் போடுவேன் கொலை பண்ணுங்கன்றாரு, அண்ணாமலை ஆயுத தூக்கம் அமைதி காக்க வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி என்னங்க இவங்க தமிழ்நாட்டில் ஒரு மோசமான சூழலை தடுப்பதற்காக இதையெல்லாம் செய்யறாங்க. நீங்க ஊடகவியலாளர்கள் இது குறித்து தயவு செஞ்சு கேளுங்க. இலங்கை மீனவனா இலங்கை ராணுவம் தமிழ் மீன் அடிச்சு கொள்ளுது, அங்கே ஏதாவது படையெடுக்க போறாரா அண்ணாமலை? தேசத்தை என்ன காக்க போறேன், எங்க தேச மக்களை காக்க போறேன், தமிழனை காக்க போறேன்னு இலங்கை மீது படையெடுக்க போறாரா? அப்ப எதற்காக இது போன்ற ஒரு அரசியல் வன்முறை பண்பாட்டை வளர்த்துறாங்க?
அதுதான் இப்போ நாங்கள் வந்து கேள்வியாக எழுப்புறோம். இப்போ இல்லை இத்தனை வன்முறையையும் பேசிவிட்டு இன்னைக்கு நான் சாட்டையில் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த நாடகத்தை நாங்கள் என்ன சொல்றது? தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிலிருந்து வர வேண்டிய நிதி வரலை. டெல்லி அரசு மோடி சர்க்கார் தரலை. இது திமுக அரசுக்கு மட்டும் இல்லை, முன்னாடி இந்த எடப்பாடி அரசு காலகட்டத்திலும் இதான் நிலைமையா இருந்தது. மோடி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கான போதிய நிதி ஒதுக்கீடுகள் நடந்ததில்லை. காவிரி உரிமை நிலைநாட்டப்படவில்லை. ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே நடந்தது. காவிரி உரிமை நிலைநாட்டப்பட்டதில்லை. அப்ப இந்தியாவிலிருந்து டெல்லியிலிருந்து மோடி அரசிலிருந்து தமிழ்நாட்டிற்காக கிடைக்க வேண்டிய எந்த உரிமைகளும் எந்த நலத்திட்டங்களும் எந்த பட்ஜெட் பங்கீடுமே நடக்காம இருக்கக்கூடிய இந்த சூழல். தமிழ்நாட்டில் புதுசா என்ன ரயில்வே திட்டங்களை போட்டீங்க? எய்ம்ஸ் சொல்லி மருத்துவ கட்டமைப்பு என்ன புதுசா பண்ணீங்க? கல்வி கட்டமைப்பு நீங்க கல்வித்துறைக்கு தர வேண்டிய பணத்தை, போதுமான பணத்தை, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பணத்தை தராம இருக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே தமிழ்நாட்டை முடக்குகின்ற செயலா இருக்குது. இது திமுக அதிமுக கட்சி அடிப்படையில் பேசல, தமிழ்நாட்டு குடிமகன் என்ற அடிப்படையில் நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகின்றோம். இது குறித்து சாட்டையில் அடிச்சுக்குவாரா அண்ணாமலை? சாட்டையில் அடிச்சுக்குவாரா? உங்க கட்சி தானே அங்க இருக்குது, டெல்லியில் இருக்குது. உங்களுடைய தலைவர் மோடி தானே ஆட்சியில் இருக்கிறாரு. அங்க போய் கேட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான உரிமைகளை பெற்று தராமல் தமிழ்நாட்டிற்குள்ளாக ஆயுதம் தூக்க வைக்க வேணான்னு இல்ல ஸ்கெட்ச் போட்டு தருவேன் இப்படி ஒரு வன்முறையை பேசி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் இருக்கு இல்லைங்களா? அருவருப்பா மட்டும் இல்ல, தமிழர்கள் கவனமா இருக்கணும்னு சொல்றேன். நீங்க திமுக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய குறைகள் என்னன்னு பட்டியல் போட்டு சொல்லுங்க. அதற்குறித்து பேசுவதற்கு எல்லாம் தயாரா இருக்கும். நாங்கள் திமுகவினுடைய பல்வேறு குறைகள் குறித்தான போராட்டங்கள் நடத்துகிறோம், கண்டனங்களை தெரிவிக்கின்றோம், மக்களை திரட்டுகின்றோம், பிரச்சாரம் செய்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம். அதையெல்லாம் ஏன் அண்ணாமலை செய்யாம நான் ஆயுதம் தூக்கவனை தடுக்கிறேன் அப்படின்னு எதுக்கு இந்த நாடகம் நடத்துகிறார்? எதுக்கு நாடகம் நடத்துறாரு? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுறதவர் எதுவும் பேசல. கோயம்புத்தூர்ல போராட்டம் நடத்தி இருக்கிறாரு, கைதாகும் பொழுது அவருக்கு ஆம்னி பஸ் வச்சு கூட்டு போறாங்க. இதான் நடக்குது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ஒரு வன்முறை சூழலை உருவாக்குவதும் ஒரு பதட்டத்தை உருவாக்குவதும் மாதிரி இப்ப என்ன இருக்கிறா? தன்னைத்தானே சாட்டை அடிச்சுக்கிறது, செருப்பு போட மாட்டேன்னு சொல்றது. இவர் செருப்பு போடலைங்கிற என்ன ஆயிர போகுதுங்க? இதெல்லாம் ஒரு போராட்ட வடிவமா? இதெல்லாம் ஒரு அரசியல் தன்மையாது? இது எந்த வகையில வந்து தமிழ்நாட்டுக்கு பலன் கொடுக்கும்? அது அவர் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்றதுக்கு பாஜகக்குள்ள கட்சி தலைவரா தன்னை வந்து நிலைநிறுத்துறதுக்காக இந்த ஸ்டண்ட் எல்லாம் அடிக்கிறார். அவருக்கும் அங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் இருக்கக்கூடிய போட்டியில நடத்தக்கூடிய ஸ்டண்ட் வேலையை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. தமிழ்நாட்டில் பல்வேறு ஒன்றும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் வெள்ளம், பஞ்சம், புயல், மழை இது சம்பந்தமா கடந்த 10 ஆண்டுகள்ல நமக்கு வர வேண்டிய நட்ட ஈடு மட்டுமே 1 லட்சம் கோடியை தாண்டுகிறது. யார்கிட்ட இருந்து? மோடி அரசிலிருந்து வர வேண்டியது. இது வரைக்கும் அதில் 10% அளவிற்கு 10-15% அளவுக்கு மட்டும்தான் அந்த நிதியை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்க ஒரு 90 லட்சம் கோடி அப்படின்னு மக்களுக்கு இழப்பு இருக்குது. இது மக்களோட இழப்பு, அரசு இழப்பு அல்ல. நம்மளை போன்ற சாமானிய மக்கள் இழந்தது. வீடு இழந்திருக்கிறோம், சொத்துக்களை இழந்திருக்கின்றோம், அல்லது சொந்தங்களை இழந்திருக்கின்றோம், பொருட்களை இழந்திருக்கிறோம். இந்த இழப்புக்கான நட்ட ஈட இது வரைக்கும் மோடி தரல. இந்த பணம் அரசாங்கத்து பணம் சொல்லலைங்க. அது திமுகவுக்கு அதிமுக ஆட்சிக்கான பணமா நம்ம சொல்லல. இது வெகு மக்களுக்கு தந்திருக்க வேண்டிய பணம், எங்களுடைய கட்டமைப்புகளை மீள செஞ்சிருக்க வேண்டிய பணம். அந்த பணத்தை, அந்த நிதியை தராமல் மோடி சர்க்கார் வஞ்சித்துக் கொண்டு தமிழர்களை வஞ்சிக்கிறது, தமிழரை நாசப்படுத்துகிறது. வருஷம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இதோட புயல் மழை நிக்க போதா? அடுத்த வருஷம் வராதா? அடுத்த வருஷம் வராதா? அடுத்த வருஷம் வரும். புயல் மழை வெள்ளம் வந்தா உலகத்துல புயல் மழை வெள்ளத்துல பாதிக்கப்படாத நகரம்னு ஏதாவது நகரம் இருக்கா? ஏதாவது பொது சொத்துக்கள் பாதிக்கப்படாம இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நகரத்தை உலகத்துல பார்த்திருக்கிறீங்களா? இல்ல. அப்படி இருக்கும்போது பொது சொத்துக்கு சேதம் வரும் பொழுது, சாமானிய மக்கள் இழப்பு வரும் பொழுது அந்த இழப்பீடை கொடுப்பதற்கு தான் அரசாங்கம் இருக்கு. அதுக்கு தான் வரி கட்டுறோம். எத்தனை வரி, எவ்வளவு வரி கட்டியிருக்கிறோம். இப்ப வந்து அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து புதுசா ஒரு வரி கொண்டு வர்றாங்க. பழைய கார்களை வித்தா அதுக்கு வரி போடுறேன்னாங்க. அதான் அவர் பிரசாந்த் பூஷன் ஒன்று சொல்லியிருக்கிறார். 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி நான் 10 வருஷம் கழிச்சு 1 லட்ச ரூபாய்க்கு அந்த காரை விற்கிறேன். இந்த அம்மா என்ன வரி கொடுத்துருக்காங்கன்னா, 1 லட்ச ரூபாய்க்கு வரி போடல. எவ்வளவு 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்களா? 1 லட்ச ரூபாய்க்கு வரி இல்லை. வாங்கின விலைக்கும் வித்த விலைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இருக்கு இல்லையா? 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 1 லட்ச ரூபாய்க்கு வித்துருக்கீங்க. மீதி 9 லட்ச ரூபாய் இருக்கு இல்லையா? அந்த 9 லட்ச ரூபாய்க்கு வரி போட்டிருக்காங்க. அந்த 9 லட்ச ரூபாய்க்கு வரி போட்டா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி, 1.25 லட்சம் ரூபாய் நீங்க வரி கட்டணும். கார் விற்கிற 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க, அரசாங்கத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் வரி கொடுக்குறீங்க. இப்படி வரி மேல வரி போட்டு நம்மளெல்லாம் கொலை செய்யக்கூடிய, நம்மளெல்லாம் நெருக்கடி தள்ள, வருமானம் ஏறல, வரி ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் வரி போட்டுட்டு இருக்கிறீங்க. அவ இப்படிப்பட்ட வரியை வாங்கி தமிழர்களுடைய பங்கை தரல. அது கேட்டா தமிழர்களுக்கான
நாங்கள் ஸ்டேட் ஜிஎஸ்டியும் போடுறோம்னு சொல்றாங்க. தமிழ்நாடு உற்பத்தி பண்ணக்கூடிய தமிழ்நாடு வணிகம் செய்யறதுல இருந்து தான் வரியும் கொடுக்குறோம் சென்ட்ரல் மத்திய அரசாங்கத்துக்கு. அதுதான் நாங்கள் வரியும் கொடுக்குறோம். மாநில அரசு வந்து இதெல்லாம் வரி போடுங்கன்னு யாரும் கேட்கல. கேட்டால் ஸ்டேட் ஜிஎஸ்டி வாங்குறீங்களா கேட்குறாங்க. மாநில அரசு வரி கேட்டாங்களா இதெல்லாம் போட சொல்லி? ஒன்றிய அரசினுடைய ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லா மாநிலம் சேர்த்து இதெல்லாம் வரி என்று முடிவு பண்ணுவது ஒன்றிய அரசு, மோடி அரசு, நிர்மலா சீதாராமன். ஆனால் மாநிலத்துக்கு வரி தர்றோம், மாநிலத்துக்கு வரி தர்றோம்னு சொல்லி இது போன்ற மடைமாற்றுகின்ற வேலையெல்லாம் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமான சூழல் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நம்மளுடைய சிக்கலை குறித்து ஆளுங்கட்சியிடம் முறையிடுவதற்கோ ஆளுங்கட்சி எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கான அந்த பணிகளை எல்லாம் மடைமாற்றுவது. இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கிறோம், மாஞ்சோலை பிரச்சனைகளுக்கு தீர்வு தரவில்லை என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், போராட்டம் நடத்துகிறோம். அதே போல ஒப்பந்த ஊழியர்களுக்கான பணி நிரந்தரம் வேண்டும், போக்குவரத்து ஊழியர்களுக்கான அந்த பென்ஷன் செட்டில் பண்ணணும். இப்படி பல கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இதெல்லாம் திமுக அரசை கேள்வி கேட்டு எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். அதைக்கெல்லாம் இதுவரைக்கும் அண்ணாமலை பேசியது இல்லை. மாஞ்சோலைக்கு ஏதாவது பேசியிருக்கிறாரா? மீனவ பிரச்சனைக்கு ஏதாவது வழக்கு பதிவு பண்ணு கேட்டிருக்காரா? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாக தமிழ்நாடு முன்னணி பல்கலைக்கழகமாக இருக்குது. அதற்குள்ள ஒரு சமூக விரோதி எப்படி நுழைய முடியும்? அது குறித்து முதல்ல அந்த நிர்வாகம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாம் சாதாரண ஆட்களில் உள்ளே போயிட முடியாத அளவுக்கு தான் நெருக்கடி வச்சிருக்கிறீங்க. அப்போ இந்த சம்பவம் எப்படி நடந்தது? ஒன்று. ரெண்டாவது, எஃப்ஐஆர் எப்படி வெளியே வருது? யார் வெளியே கொண்டு வந்தாங்க? இது குறித்தான விசாரணை நடந்து அந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லையா என்பதை சொல்லணும். வெளிப்படையாக காவல்துறை சொல்லணும். திமுக அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம வந்து தமிழ்நாடு சென்னையில் மையப்பகுதியில் இப்படி நடக்கக்கூடிய ஒரு பாலியல் வன்முறையை பார்த்துட்டு எப்படி அமைதியாக இருக்கிறது? நாங்கள் இதே தான் கேட்டோம். ஒரத்தநாடுல வந்து கூட்டு பாலியல் நடந்தது. அன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சோம், கலெக்டரை பார்த்தோம், எஸ்பியை பார்த்தோம், எல்லாம் தொடர்ச்சியாக பேசணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு நிவாரணம் தரவே இல்லை. அந்த பொண்ணுக்கு ஒரு அரசு வேலை கொடுத்துருக்கணும், பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், எதுவுமே நடக்கலை. அன்றைக்கு திமுக அரசு கண்டிச்சு இங்கே தான் வச்சோம், ப்ரெஸ் மீட் வச்சோம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், எல்லாம் பண்ணோம். அப்போ இது போன்ற நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் சம்பந்தமாக திமுக அரசு தீவிரமான நடவடிக்கை போதுமான அளவுக்கு இது வரைக்கும் எடுக்கல. அந்த குற்றச்சாட்டு சொல்லிடுறோம் நாங்கள். ஒருத்தநாள் பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் தமிழ்நாட்டில் கூட்டு பாலியல் வன்முறை எங்கேயா நடந்திருக்குதா? மோசமான பார்த்துருக்கோமா? ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு அரசு வேலையை கொடுத்து ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கோமா இல்லையா? அந்த குற்றவாளி மிரட்டுறான் அந்த குடும்பத்தை. கூட்டு பாலியல் அந்த வன்முறைகளை தப்பித்த அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை அந்த குற்றவாளி ஆட்களை விட்டு மிரட்டுறான். அதெல்லாம் நடக்குது. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்கொண்டுட்டு இருக்கோம். அதை அவளை ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம். தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். அவர்களுக்கான பாதுகாப்பு தரணும்னு சொல்லி ஒவ்வொரு முறை முறையிட்டு இருக்கிறோம். இதுதாங்க இன்றைக்கு நிலைமை. இதையெல்லாம் மூடி மறைச்செல்லாம் நீங்கள் வந்து நல்ல பேர் வாங்கிட முடியாது. இது அன்றைக்கு அந்த பாப்பாநாடு காவல் நிலையம் சரியாக நடந்துக்கலன்னு குற்றச்சாட்டு வந்திருக்குது, நடவடிக்கை எடுக்கப்படலை. அப்போ இந்த சம்பந்தமாகவும் காவல்துறை பொறுப்போடு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. அதை தட்டி கழிச்சு எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்து, தகவல் எப்படி வெளியே வந்தது, எப்படி வெளியே வந்து? நீங்கள் அப்லோட் பண்ணுறதுல சாஃப்ட்வேர் அப்டேஷன்ஸில் பிரச்சனை இருக்குதுன்னா யார் வெளியே கொண்டு வந்தாங்களோ? உங்களுக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் கேமரா இருக்கு இல்லைங்களா, சிசிடிவி இருக்கு இல்லையா? அந்த நபர் யார் வெளியே கொண்டு வந்தாலும் அவரை கைது செய்யுங்க, விசாரணை நடத்துங்க. அல்லது துறை சார்ந்தவராக இருந்தார்னா துறை சார்ந்த விசாரணை மேற்கொள்ளுங்க. அதுதான் முறையானதாக இருக்கும். இப்போ அதெல்லாம் தான் நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த விஷயங்கள். இல்லைங்க, இப்போ தமிழ்நாட்டு காவல்துறை சாதாரண ஜனநாயக போராட்டங்களுக்கெல்லாம் கடுமையான நெருக்கடியை கொடுக்குறாங்க. இப்போ எங்களுடைய பல்வேறு பொதுக்கூட்டங்களுக்கோ ஆர்ப்பாட்டங்களுக்கோ அனுமதி இருக்கிறது இல்லை, கோரிக்கைகள் வைப்பதற்கான எந்த சூழலும் இங்கே இருக்கிறது இல்லை. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையினுடைய மூல காரணங்களை ஆய்வு பண்ணி இது வரைக்கும் அவங்க அணுகலை. சாதிய பிரச்சனைகள் நடக்கிறது இல்லை, அதோட மூல காரணங்களை பற்றியான அது தீர்வை பற்றி அவங்க பேசுறது இல்லை. இது போன்ற கிரிமினல் குற்றங்கள், இந்த கிரிமினல் குற்றங்கள் தனிநபராக நடக்கக்கூடியது, யாராலும் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனால் இதனுடைய மூல காரணம் என்ன? என்னதுங்க? அதாங்க இது அண்ணா யூனிவர்சிட்டிங்கனால வெளியே வந்திருக்கு இல்லைங்களா?
நான் தான் சொன்னேன், ஒரத்த நாடு இங்கிருந்து தள்ளி இருக்குது, தஞ்சாவூர் பக்கத்தில் எங்கேயோ இருக்குது, அது வெளியே வரல. ஆனால் இது உள்ளுக்குள்ள அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததுனால வெளியே வந்திருக்குது. இப்போ இந்த சமூக குற்றங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே டூ வீலரில் போகக்கூடியவரை பார்த்துருக்குறீங்க. நம்ம சென்னையில் எல்லா மூலையிலையும் எல்லா தெருவுலையும் ஹெல்மெட் போட்டுறீங்களா, ஆர்சி புக் வச்சுருக்கீங்களா, இன்சூரன்ஸ் வச்சுக்கலாம், இல்லை காவல்துறை செக் பண்ணது ஃபைன் போடுது இல்லையா? ஆனால் இந்தியாவில் சாலை விபத்தில் அதிகமான இறந்தவர்களோட பட்டியலில் 2வது பட்டியலாக தமிழ்நாடு இருக்குது. அப்போ உண்மையாலுமே நீங்கள் சாலை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறீங்களா அல்லது நடுத்தர வர்க்கத்தை ஃபைன் போட்டு சாவடிக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க? அப்போ காவல்துறை கடுமையாக வேலை பார்க்குறது நம்ம பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க, காவல்துறை டிராஃபிக்கை செக் பண்ணுறாங்க, ஒழுங்குபடுத்துறாங்க பார்க்குறோம். உண்மையாலுமே அப்படி நடக்குதா? அது எதுக்காக நடக்குது? ஹெல்மெட் போடுறீங்களான்னு கேட்கக்கூடியதில் நீங்கள் உண்மையாலுமே வந்து டிராஃபிக் டிசிப்ளின் வந்து டிரைவிங்கில் இருக்குதா, ஹைவேல இருக்குதா? அதை தடுத்து நீங்கள் விபத்தை தடுத்துருக்கீங்களா? அது இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, நீங்கள் கடுமையாக இருப்பதை போட ஒன்றும் இல்லைங்க. 10 மணிக்கு மேலே பல முறை சொல்லிட்டு இருக்கிறோம், பல காலமாக சொல்கிறோம். 10 மணிக்கு மேலே எதுக்கு ஹோட்டலை மூடணும், எதுக்கு டீ கடையை மூடணும், எதுக்கு கடைகள் மூடணும்? காவல்துறை பண்ணுதா இல்லையா? நான் எல்லாம் கேள்வி கேட்க விரும்புகிறேன். இதில் நடக்குதா இல்லைங்களா? இது எந்த வகையில் சமூக குற்றத்தை குறைச்சிருக்கா? ஆனால் ஒரு வியாபாரத்தை தடுக்கிறீங்க. ஒரு நாட்டினுடைய சாதாரண மக்களுடைய வியாபாரம் செய்யக்கூடிய உரிமையை காவல்துறை தடுக்குது. நம்ம எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது, எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது. 10 மணிக்கு மேலே டீ குடிக்க போனால் போலீஸ் வந்துடும். சாப்பிட போனோன்னா நேராக வந்து கடையை மூடு, அதை மூடு, இதை மூடுன்னு கண்ணு முன்னாடி பார்த்தேன். 10 மணிக்கு மேலே போலீஸ் வந்து சொல்லுது, ஒரு டீ கடைக்காரர தாராபுரத்தில் சொல்லுது கடையை மூடுன்னு. அவர் என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து பாலை வந்து கொட்டுறாரு, கொட்டி கவுத்தி காமிக்கிறார். இல்லை சார் மூடிட்டேன்னு. அது ஒரு 4 லிட்டர் பால் இருக்கும். ஏன் கொட்டுறாங்கன்னா, நாங்கள் பண்ணலாம் சார், எங்கள் மேலே வழக்கு போடுவாங்க. எதுக்கு? ஒரு வியாபார நிறுவனத்தின் மீது தடை செய்வதற்கு, மூடு சொல்வதற்கு காவல்துறைக்கு உரிமையே கிடையாதுங்க. வியாபாரம் பண்ணுறது எல்லாத்தோட உரிமை. நீங்கள் 12 மணி நேரம் வியாபாரம் பண்ணுறதுக்கு மட்டுமா வாடகை கொடுக்குறீங்க? 24 மணி நேரம் பண்ணுறதுல வாடகை கொடுக்குறீங்க. 10 மணிக்கு மேலே மூணுனா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இருக்கக்கூடிய வாடகைக்கு தமிழ்நாடு காவல்துறை தரட்டும். நீங்கள் கொடுங்க, காவல்துறை வாடகை பாதி பொறுப்படுத்திக்கோங்க. ஒரு வியாபாரத்தை எப்படி முடக்குவீங்க? நைட்டில் வேலை செய்யக்கூடிய, கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், உடல் உழைப்பு வேலை செய்யக்கூடியவங்க எங்கே போய் சாப்பிடுவாங்க? எங்கே போய் சாப்பிடுவாங்க? அப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, எல்லா இடங்களும் காவல்துறை இருக்குது, எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் இருக்குது, எல்லா கடையும் மூடுறீங்க. 10 மணிக்கு மேலே எதுவுமே இல்லை. இந்த வன்முறையில் எப்படி நடக்குது? அப்போ எப்படி நடக்குது? அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டை கட்டுப்படுத்துறது எல்லாத்தையுமே போலீஸ் மேலே பயம் வரணுங்கிற ஒன்று மட்டும் தான் நடக்குதே ஒழிய, எல்லாத்தையும் மிரட்டுறது மட்டும் நடக்குதே ஒழிய, காவல்துறையை பார்த்தா எல்லாம் பயப்படணும், அது மட்டும் தான் நடக்குது. நீ ஹெல்மெட் போடலாம், உங்ககிட்ட 1000 ரூபா 2000 ஒவ்வொருத்தரும் ஃபைன் கட்டுறீங்களா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். இங்கே எத்தனை ஊடகங்கள் கட்டிருப்பீங்க? 1000 ரூபா 2000 எதுக்கு கட்டணும்? எது கட்டணும்? எல்லா இடத்துலையும் இன்னும் திருடனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு? வருமானம் தானே, அரசாங்கம் வருமானம் சேர்த்துருக்கு, இதான் வழி. யாராவது கேள்வி கேட்குறமா? அது யாராவது கேள்வி கேட்குறமா? அதை ரோடு ஒழுங்காக போட்டிருக்கீங்களா? எங்களுக்கான எல்லா வசதியும் ஒழுங்காக இருக்குதா? நீங்கள் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வாய்ப்பு ஓட்டக்கூடிய பைக்கை வியாபாரத்துக்கு கொண்டு வந்துட்டு நீ இந்த 80 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டாத 100 கிலோமீட்டருக்கு போட்டா ஓட்டான்னு எப்படி சொல்லுவீங்க? தடை போட வேண்டியது கம்பெனிக்காரன் இல்லை. நீ எப்போ 200 கிலோமீட்டர் ஓடுற பைக்கை கொண்டு வந்தான்னு கேட்கணுமா இல்லையா? அந்த பைக்கோட சேஃப்டி சிஸ்டத்தை பார்க்கணுமா இல்லையா? இந்த ஊரில் 200 கிலோமீட்டர் ஸ்பீடு, 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் பைக் ஓட்ட முடியுமா? அப்போ உங்களுக்கு வியாபாரம் வேணும், அந்த முதலாளிங்க சம்பாதிக்கணும், அந்த பைக்கெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க, அதெல்லாம் விற்கிறது எல்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் சம்பாதிக்கலாம். ஆனால் பைக் ஓட்டனை பிடிச்சி கொண்டா நிறுத்துவீங்க. அவனுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? என்ன ஸ்பீட் கண்ட்ரோல் இங்கே இருந்திருக்குது? ஹைவேல போகிறோம், பார்த்து தானே இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய இந்த சிக்கலை குறித்து யார் பேசுறதுங்க? யார் பேசுறது? தமிழ்நாட்டில் சென்னைக்குள்ள காவல்துறை இந்த ஹெல்மெட் போடுறது, ஆர்சி பிடிக்கிறது, இன்சூரன்ஸ் பிடிக்கிறதோ எல்லாத்தையும் குற்றவாளியை போல நடத்துறதை தயவுசெய்து நிறுத்தணும்னு எல்லாருமே பேசுவோம். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குங்க, அவன் குடும்பத்தை பற்றி எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது. அதை வந்து முதல்ல குடும்பம் அந்த சமூக பொறுப்போடு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எங்களுக்கு இருக்க சம்பளத்தில் நீங்கள் வந்து 10% வருஷம் மாதம் இந்த போலீஸ் தண்டனை விற்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறதுனாலையோ அல்லது ஆர்சி புக் வச்சுட்டு இருக்கிறதுனாலையோ ஆக்சிடென்ட் நிறுத்திடுவீங்களா? அப்புறம் எப்படி தமிழ்நாடு இந்தியாவில் அதிக அளவுக்கு சாலை விபத்தில் இறந்தவருடைய எண்ணிக்கையை கொண்ட மாநிலமாக மாறிச்சு? அதனால நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, காவல்துறை இங்கே எல்லாத்தையும் மிரட்டுறது உருட்டுறது மூலமாக ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி நடந்துக்கிறாங்களே ஒழிய அடிப்படை பிரச்சனையை அவங்க அட்ரஸ் பண்ணுற மாதிரி இல்லைங்க. அதுதான் எங்களுக்கு கவலைக்குரிய விஷயமா இருக்கு. இல்லைங்க, அதான் முதலே சொல்லிட்டேன். முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி பதில் சொல்லணும் அதுக்கு. அதே போல காவல்துறை இப்படி இயங்கிட்டு இருக்குது. இது போல வெகு மக்கள் மீதான
ஒரு ஒடுக்குமுறையை பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறத கேள்வி கேட்க வேண்டியது திமுக அரசு. இந்த காவல்துறை யார் பொறுப்பில் இருக்கு? முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குது. இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு நாங்கள் சொல்றேன், எங்களுடைய கடந்த மாதத்தில் நடத்தின நாங்கள் அனுமதி கேட்டிருந்த கிட்டத்தட்ட 5-6 பொதுக்கூட்டங்கள் ரத்து பண்ணாங்க. கடைசி நிமிஷம் ரத்து பண்ணாங்க. மருதுபாண்டியர் வீர வணக்க கூட்டத்துக்கு கடந்த 4 வருஷமா ரத்து பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் காவல்துறை செஞ்சுட்டு இருக்குது. மருதுபாண்டியருக்கு வீர வணக்க கூட்டம் நடத்தல, சமூக ஒழுங்கு என்னங்க பிரச்சனை வந்துற போது? அப்ப இதையெல்லாம் யார் கேட்கணும்? திமுக தான் கேட்கணும். அந்த மாவட்ட செயலாளர் கேட்கலாம், அந்த மாவட்ட பொறுப்பா இருக்கிற அமைச்சர் கேட்கணும், அல்லது முதலமைச்சர் கேட்கணும். இது கருத்து உரிமைகளுக்கு இவ்வளவு நெருக்கடி இருக்குது. நாங்க 30 விழா நடத்துறோம், கடைசி நிமிஷம் வரைக்கும் அனுமதி கிடையாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருக்கு? தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய அந்த நவம்பர் 26ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு சட்டமறிப்பு, தந்தை பெரியார் நடத்திய சட்ட எரிப்பு நிகழ்வு, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை கையெழுத்த நாள், இவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி நடத்துறோம். கடைசி நாள் வரைக்கும் அனுமதி இல்லை. நான் கேட்கிறேன், காவல்துறையிட்ட நாங்கள் மைக்கு தாங்க பர்மிஷன் பார்க்க போனோம். நாங்கள் என்ன அரசியல் கோரிக்கை வைக்கிறோம் காவல்துறைகிட்ட போய் நாங்கள் அனுமதி கேட்கணும்னா, நாங்கள் பேசக்கூடிய சப்ஜெக்டை பற்றி காவல்துறைக்கு போதுமான அறிவை கொண்டவர்கள், அதை படித்தவர்கள் இருந்தால் சொல்ல சொல்லுங்க, நாங்கள் பேசுறோம். மருதுபாண்டியர்கள் பேசக்கூடாதுன்னு ஒரு காவல்துறை சொல்லுங்க, அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஏன் மருதுபாண்டியர் பற்றி பேசக்கூடாது வரலாற்று ரீதியாக தகவலை சொல்லுங்க. யாருங்க இது குறித்து பேசுவதற்கான தகவலோடு இருக்கக்கூடியவங்க? காவல்துறையா நாங்களா? காவல்துறைக்கு சம்பந்தம் இல்லாத தலைப்புகளை பற்றிலாம் காவல்துறை முடிவு பண்ணலாம்ல. அப்ப இது குறித்து திமுக அரசு இன்னைக்கு வரைக்கும் பேசல. தமிழ்நாட்டுக்கு சென்னைக்குள்ளார ஒரு அரங்க கூட்டம் நடத்த முடியாது. அரங்க கூட்டம் நடத்தினா போலீஸ் பர்மிஷன் வாங்க. போலீஸுக்கும் ஒரு அரங்க கூட்டத்துக்கு என்னங்க தொடர்பு இருக்குது? அரங்க கூட்டத்தில் 1000 விஷயங்கள், தமிழ்நாடோட பொருளாதாரம் பேசுவோம், வரலாறு பேசுவோம், கலை இலக்கியம் பேசுவோம், கவிதை நூல் வெளியிடுவோம். இதுக்கெல்லாம் காவல்துறை பர்மிஷன் தரனால தமிழ்நாட்டு காவல்துறையில கவிஞர்கள் யார் இருக்கிறாங்க, யார் வரலாற்று ஆசிரியர் இருக்காங்க, அவங்கள சொல்லுங்க, அவங்கள சொல்லுங்க. திமுக அரசு கடந்த 3 வருஷமா பம்மாத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக அரசு காலத்தில், எடப்பாடியார் காலத்தில் கொண்டு வரப்பட்ட கட்டுப்பாடு இன்றைக்கு வரைக்கும் திமுக அரசு காலத்தில் போயிட்டே இருக்குது. எங்களுக்கு இதெல்லாம் மறுத்துருவீங்க, அப்புறம் எப்படி சார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு குற்றங்கள் நடந்துன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைவர்கள் பதில் சொல்லட்டும். இவ்வளோ ரத்து பண்றீங்க, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறீங்கல்ல, அப்ப சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. பைக் ஓட்டுறதுல இருந்து, பொதுக்கூட்டம் நடத்துறதுல இருந்து, ஆர்ப்பாட்டம் நடத்துறதுல இருந்து எல்லாத்துக்கும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய காவல்துறை இவ்வளவு சமூக ஒழுங்கு பிரச்சனை, ஒரத்தநாடு பிரச்சனையில இருந்து, ஒரத்தநாடுல இது மாதிரி நடக்க போகுது, அங்க கஞ்சா விற்கிறாங்கன்னா அந்த மக்களே, அந்த ஊர் மக்களே காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கிறாங்க. காவல் நிலையம் சரியா செயல்படலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை நடத்தாதனால அந்த பெண்ணை கூட்டுப்பாளையில் நடந்திருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? அந்த நபரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கீங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இது வரைக்கும் மகளிர் ஆணையம் போயிருக்கா? மகளிர் பாதுகாப்புக்காக, மகளிருடைய நலத்துக்காக இருக்கக்கூடிய அமைச்சர் பார்த்திருக்காங்களா? அந்த பெண்ணை அழைச்சு சந்திச்சிருக்காங்களா? அந்த பெண்ணுக்கு ஒரு அரசு வேலை போட்டு கொடுத்துருக்காங்களா? எதுவுமே செய்யல. நாளைக்கு அந்த பெண்ணை, அந்த பையன் வந்து மிரட்டுறான், அந்த கும்பல் வந்து, கஞ்சா கும்பல் வந்து மிரட்டுது, கொலை பண்ணிடுவேன்னு. நாளைக்கு ஏதாவது நடந்தா யார் பொறுப்பு? இது நடந்துட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுக்கான பாதுகாப்புக்கும் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்புக்கும் நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால சொல்றோம். நாங்க இது வரைக்கும் திமுக அரசு பல இடத்துல நாங்க சொல்லியாச்சு, இது வரைக்கும் நடக்கல. அதனால திமுக அரசு அல்லது காவல்துறை இது குறித்து கூட்டு பொறுப்பு எடுத்துட்டு நீங்க பேசுங்க. இது கட்சி பிரச்சனையா நாங்க பார்க்கல, எங்க மக்கள் பிரச்சனையா நாங்க பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இருந்து பேசுறோம். இந்த விடுதலை திரைப்படத்தை மிரட்டுறது, இயக்குனர் மிரட்டுற வேலையெல்லாம் இந்துத்துவ சங்கி கூட்டம் இதெல்லாம் வச்சுக்கிட்டா தமிழ்நாடு வேற மாதிரி பதில் சொல்லும். அதனால இங்க இருக்கக்கூடிய படைப்பாளிகளை மிரட்டுகின்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். அண்ணாமலை நடத்துகின்ற நாடகத்தை நிறுத்த வேண்டும். அண்ணாமலை மிரட்டுகின்ற அரசியல் நிறுத்த வேண்டும். வன்முறை நிறுத்த வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை ஒரு ஜனநாயகமாக இது குறித்து வெளிப்படையான விவாதத்தை தமிழ்நாடு காவல்துறையை பற்றி சட்டசபையில் நடந்தால் நல்லதுன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நான் ஹெல்மெட்டை போட வேணாம்லாம் பேசல. நீங்க அதை குறித்தான விழிப்புணர்வு அந்த இளைஞர்களுக்கு கொடுக்கணும். அந்த பரப்புரையெல்லாம் செய்யணுங்கிறது அது வந்து காவல்துறை பொறுப்பு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொறுப்பு. நீங்க வந்து ஹெல்மெட் பிடிக்கிறது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஹைவேல சாலையோரத்தில் நிறுத்தி வச்சுட்டு போறாங்க நைட்ல லாரி, அதில் போய் முட்டி எத்தனை பேர் சாகுறாங்க. கல்லு கிடக்குது நடு ரோட்ல, அதில் முட்டி எத்தனை பைக்ல சாகுறான். குழிகள் எத்தனை இருக்குது. நடு ரோட்ல பேரிகேட் வைக்கக்கூடாது, ஹைவேஸ்ல வைக்கிறீங்க, அதுல எத்தனை பேர் நாங்க ஹைவேல டிராவல் பண்றப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இதை நீதிமன்றமே சொல்லு, இதெல்லாம் யார் கேட்கறது? இதெல்லாம் யார் கேட்கறது? நீங்க ஹை ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றதுக்கோ ட்ராக், நீங்க வந்து 6 ட்ராக் போடுறீங்க, ஒவ்வொரு ட்ராக் என்ன ஸ்பீட் லிமிட்னு போட்டு கட்டுப்படுத்துறீங்களா? எல்லா நாடுகளையும்
ஐரோப்பாவில் எடுத்துக்கோங்க, 6 ட்ராக் 8 ட்ராக்லாம் கிடையாதுங்க. எல்லா இடங்களும் 6 ட்ராக் 8 ட்ராக், பழைய நகரங்கள் அது. அந்த நகரங்களில் ஸ்பீட் கண்ட்ரோல் போட்டு டிராஃபிக்கில் ஆக்சிடென்ட் இல்லாமல் நடத்துகிறாங்களா இல்லையா? அமெரிக்காவில் பண்ணுறாங்களா இல்லையா? சிங்கப்பூரில் பண்ணுறாங்களா இல்லையா? ட்ராக்கை போடுறீங்கல்ல, அந்த ட்ராக்குக்கு என்ன ஸ்பீடுன்னு கொடுத்து அதை கட்டுப்படுத்துகிற வேலை காவல்துறை செய்தா? யார் செய்யணும் அது? ஏன் இவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது? ஏன் எக்ஸஸ் ஸ்பீடில் போகிறாங்க? நீங்கள் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவனோ 150 கிலோமீட்டர் ஸ்பீட் போகிற ஒரே ட்ராக்கில் போனால் ஆக்சிடென்ட் நடக்குமா நடக்காதா? அது இது யார் பார்க்குறதுங்க? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல நாங்கள் இருக்கிறோம். ஊருக்கு வந்து வெளிநாட்டிலாம் ஹெல்மெட்டை பிடிச்சிட்டு இருக்கிறானா? லைசன்ஸ் இருக்கு செக் பண்ணிருக்கானா? இல்லையே. இந்த ட்ராக் சிஸ்டத்தை ஒழுங்கா முறைப்படுத்துனீங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீரப்போகுது. வெளிநாட்டில் அதெல்லாம் தீர்த்துருக்காங்கல்ல, அதையெல்லாம் தீக்காம இங்க இத்தனை ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான காரணம் அதுதான். நீங்க 8 ட்ராக் போறீங்க, 8 வழிச்சாலை போறீங்க, 6 வழிச்சாலை போறீங்க, எத்தனை வழிச்சாலை வேணா போட்டாலும் ஸ்பீட் கண்ட்ரோலுக்கான ட்ராக்ஸ் இல்லைன்னா ஆக்சிடென்ட் நடக்க தான் செய்யும். அதுக்கான காரணத்தை இது வரைக்கும் தீர்க்கிறத பத்தி பேசவே இல்லை. அப்ப அதனால இதெல்லாம் மக்கள் கிட்ட வரி புடுங்குறாங்க, தண்ட தொகையை புடுங்குறாங்க, நம்மளும் கட்டிட்டே இருக்கோம். அதான் காரணம். நன்றிங்க, ரொம்ப நன்றி. வேற ஒன்றும் இல்லை. சரிங்க, முடிச்சுக்கலாமா? நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.